நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அப்பா இப்படி தோக்கறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு நிறைய திறமை இருக்குன்னு உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு நல்ல டிசைனர் கிடைச்சா போதும். நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு தான் எனக்கு தோணுது, எனக்கும் கொஞ்சம் டிசைனிங் வந்தா கூட. சின்ன குழந்தை மாதிரி என்னென்னமோ வரைஞ்சு வச்சிருக்கேன். என்னால உங்களுக்காக எதுவுமே செய்ய முடியலையே கார்த்திக். விடிஞ்சிருச்சு. கார்த்திக்கே எழுப்பி விட்டுடுறேன். கார்த்திக், எழுந்துருங்க. விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? நான் சீக்கிரமா ஆபீஸுக்கு போகணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். டிஃபன் ரெடியா இருக்கு. நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வாங்க. அட அனன்யா, என் செல்லம் விளையாடிட்டு இருக்கீங்களா? அல்லல்லே, காட்டு காட்டு காட்டு, அப்பாக்கும் காட்டு. இங்க பாரு, இங்க பாரு, டிக் 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 போகுது பாரு. இங்க பாத்தியா, உனக்காக ஒரு பொம்மை இருக்கு. இங்க பாரு, இந்த பொம்மைக்கு ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. அட அழகா பண்றியே. இங்க பாரு, இங்க பாரு. அட அது உனக்கு வேண்டாம், இத வச்சு விளையாடணும். இதுதான் உன்னோட பொம்மை. எங்க அது என்கிட்ட குடு 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 குடு. பாத்தியா வந்தனா, இவளுக்கு அவளோட பொம்மை வேண்டாமா, நம்ம யூஸ் பண்ற பொருள் தான் பிடிக்குதான்.
நமக்கு எப்போ எது பிடிக்குதுன்னு நமக்கே சில நேரங்கள்ல தெரியறதில்ல. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது வந்தனா. ஆனா ராகுல் சின்ன குழந்தை இல்ல. இருந்தாலும் சூர்யா, ராகுல் உங்களை விட சின்னவன் தானே. நீங்க அவன் பக்கத்துல போய் கொஞ்சம் ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப கோவமா தான் பேசுறீங்க. அவனை புரிஞ்சுக்க நீங்க ஒரு தடவை கூட முயற்சி பண்ணல. சூர்யா, இப்ப நீங்க அனன்யா கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா போனை பிடுங்கல. ஏன்னா அவளுக்கு இந்த போன் தான் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதுதான் அவளுக்கு சந்தோஷம் தெரியுது. சூர்யா, நாளைக்கு நம்ம அனன்யாவும் பெரியவளாவா? அப்ப இவளையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இவளோட சந்தோஷம் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டீங்களா? சரி, நான் வெயிட் பண்றேன். வர்மா சார், சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. கார்த்திக், மணி 10 ஆயிடுச்சு. இதோட எல்லாத்தையும் நிறுத்திடு. போன கொடு. கிளைண்ட் கிட்ட நானே பேசுறேன். நானே முடியாதுன்னு சொல்றேன். பெரியப்பா, இன்னும் ஒரு மணி நேரம் கொடுங்களேன் ப்ளீஸ். சில டிசைனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நெட்லயும் செக் பண்றேன் பெரியப்பா. ஒரு 1 hour தான் ப்ளீஸ். கடவுளே, இப்ப அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா லைன் பிஸியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் வீணா போச்சு. என்னால எதுவும் செய்ய முடியல. அட, இதை யார் நடுவுல வச்சது? என்ன இது? இது
கார்த்திக், அது அவங்க லைன் பிஸியா இருக்கு. அதனால பெரியப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. கார்த்திக் ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்களேன். நீங்க தான் நிறைய டிசைனர்ஸ் கிட்ட பேசிருக்கீங்கல்ல, சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாங்கல்ல, நம்பிக்கையோட இருங்க. சில நேரத்துல அப்படி நடக்கும் கார்த்திக். வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கார்த்திக். அர்ச்சனா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம பெரியப்பாவை தடுத்து நிறுத்தணும். ஆ. ஏன்னா நமக்கு டிசைனர் கிடைச்சாச்சு. ராதிகா, இதையும் வச்சிரு. சரி. என்னங்க, வர எவ்வளவு நாள் ஆகும்? குறைஞ்சது 5 நாளாவது ஆகும். பாத்தீங்களா, திடீர்னு போக வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றது, வேலைன்னா அப்படித்தான் இருக்கும். நான் தான் நேர்ல போய் எல்லாத்தையும் பேசி ஆகணும். பெரியப்பா, நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஆமாப்பா, போய்தான் ஆகணும். அப்ப என்னோட காம்படிஷன் அன்னைக்கு நீங்க இருக்க மாட்டீங்களா? ராகுல், என்னப்பா பண்றது, முக்கியமான வேலையாச்சே. நீங்க நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஆ நிச்சயமா. அப்ப நீங்க பக்கத்துல இல்லைன்னா நான் காம்படிஷன்ல எப்படி கலந்துக்க முடியும்? நீங்க என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் பெரியப்பா. ராகுல், நான் உன் கூட இல்லைன்னு யார் சொன்னது? என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட இருக்கும். நீ ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, என் மனசு உன்னை சுத்தியே தான் இருக்கும். தேங்க்யூ பெரியப்பா, தேங்க்யூ சோ மச். இல்ல கார்த்திக், நான் ஏதோ ராத்திரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்களேன். அர்ச்சனா, நீ ரொம்ப அழகா பண்ணிருக்க. இல்ல கார்த்திக், ராத்திரி ஏதோ தூக்கம் வரல, அதான் பொழுது போகட்டும்னு இதெல்லாம் வரைஞ்சுகிட்டு இருந்தேன். இந்த வேலையில எனக்கு எப்படி வரும்? அதுவும் இத பாருங்க, இத முழுசா முடிக்கவே இல்ல. அர்ச்சனா, உனக்கு தெரியாது, நீ ரொம்ப அழகா டிசைன்ஸ் பண்ணிருக்க. நான் ஒன்னும் சும்மா சொல்லல, சீரியஸ்லி. என்ன கார்த்திக்? அர்ச்சனா, நான் சொன்னா நம்ப மாட்டியா? இத பாரு, இந்த டிசைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டச் கொடுத்திருக்க. அப்புறம் இது, திஸ் இஸ் சோ குட். அர்ச்சனா, என் டிசைனர் கிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமா. ஆனா இது கார்த்திக் ஏதோ தப்பி தவறி இது சரியா வந்துருச்சு. அதுக்காக நீங்க என்ன டிசைனர்னு சொல்றதெல்லாம் சரியாவே வராது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஐ மீன், என்னால முடியாது. நான் இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்றேன். என்ன கார்த்திக், பெரியப்பா கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க? இதத்தான் நீ டிசைன் பண்ணுவேணும். அர்ச்சனா, நான் சொல்றத நம்பு. உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு ஆசைதான். இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா இது, இந்த டிசைனிங்லாம் எனக்கு வரவே வராது கார்த்திக். உன்னால முடியும்னு அவர்கிட்ட நான் சொன்னனா? அர்ச்சனா, என்ன தப்பா நினைக்காத. என்னோட அவசரத்துக்கு ஏதோ ஒரு டிசைனை நான் அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டேன். இந்த டிசைனை பாரு, இதையெல்லாம் நான் பார்த்த உடனே தொலைஞ்சு போன என்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. ரொம்ப யோசிக்காத அர்ச்சனா. உனக்கு பயமா இருக்குன்னு எனக்கு புரியுது. நீ ப்ரொஃபஷனல் டிசைனர் கிடையாது, உனக்கு அனுபவமும் இல்ல. உன் கூட கண்டிப்பா நான் இருப்பேன். அப்புறம் ஏன் பயப்படுற? என்னோட நம்பிக்கையே நீதான். எனக்காக இதை பண்ணி கூட. ஆனா ஆனா பெரியப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு கார்த்திக். நிச்சயம் ஒத்துக்க மாட்டாரு. நீ உடனே என் கூட கீழே வா, இல்லனா பெரியப்பா கிளையண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவாரு. வா வா. ஆனா வா வா அர்ச்சனா. சரிங்கம்மா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். கார்த்திக், நீ வேண்டாம். எதுவும் பேசாத. மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன். பெரியப்பா, ஒரு நிமிஷம். என்னாச்சு கார்த்திக்? பெரியப்பா, நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். நமக்கு டிசைனர் கிடைச்சாச்சு.
நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு. டிசைனர் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா பேசுனியா? பேசிட்டேன் பெரியப்பா. டிசைன்ஸையும் நான் பார்த்துட்டேன். இத பாருங்க, சொல்லுங்க, டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சே. இதெல்லாம் யார் செஞ்சாங்க? முதல்ல டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரமாதமா இருக்கு. கார்த்திக், டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்தது? முதல்ல இதை செஞ்ச அந்த டிசைனர் யாருன்னு சொல்லு. அது அர்ச்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்தது? முதல்ல இதை செஞ்ச அந்த டிசைனர் யாருன்னு சொல்லு. அது அர்ச்சனா. இது எல்லாத்தையும் வரைஞ்சது அர்ச்சனாவா? ஆமா. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நீ செய்ய நான் ஒப்புதல் கொடுத்தேன். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிருக்க? என்கிட்ட என்ன கேட்க வந்திருக்க? வியாபாரம் தெரிஞ்சும் அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதா? பொழுதுபோக்கா இப்படி வரைகிறதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அர்ச்சனா எப்படி இதெல்லாம் பண்ணுவா? அவ இத பத்தி படிச்சதும் இல்ல, செஞ்சதும் இல்ல. ஆனா இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு பெரியப்பா. குழந்தை மாதிரி பேசாத. நம்ம குடும்பத்தை சேர்ந்த மருமக வியாபாரம் சம்பந்தமான எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஏன் மருமக செய்ய மாட்டான். இந்தா உடனே கிளையண்ட்டுக்கு போன் பண்ணு. இத முடிச்சிரு. பெரியப்பா, இந்த டிசைன்ஸ் அழகா இருக்கு. கார்த்திக், நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ வா ராஜசேகர். அண்ணன் சொன்னதை செஞ்சுட்டு ஆபீஸ்க்கு வந்து சேரு. மேனேஜர் கால் பண்றாரு. ஹலோ. பெரியமா, பெரியமா, எனக்கு ஒரு சின்ன ஐடியா. நான் காம்படிஷன்ல பருப்பு உருண்டை குழம்பு பண்ணவா? நீங்க எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? நிச்சயமா சொல்லித்தரேன். உன்னால பண்ண முடியுமா? ஆ, அது ஒண்ணும் சுலபம் கிடையாது. உருண்டை கொஞ்சம் உடைஞ்சாலும் அப்புறம் குழம்பு பாழா போயிடும். அப்படியா? அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். பழம் வாங்கிக்க. அட மாணிக்கண்ணே. ஐயோ மாணிக்கண்ணே. மாணிக்கமா? மெதுவா மெதுவா பார்த்து 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 பொறுமையா கொண்டு வாங்க. பரவாயில்லப்பா. வணக்கம் மாணிக்கண்ணே. வணக்கம். அப்படியே அது ஒரு கை புடிய. சரிண்ணே. பார்த்து பார்த்து மெதுவா. வணக்கங்க. வணக்கம். அர்ச்சனா அம்மா அதை திரும்ப அனுப்பி வச்சாங்க. என்ன அர்ச்சனா இப்படி பண்ணி வச்சுட்ட? நம்ம வீட்ல
பொம்பளைங்க வியாபாரத்துல தலையிடவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஆமா அர்ச்சனா, உங்க பெரியப்பா கார்த்திக் மேல எவ்வளவு கோவப்பட்டாரு. இதெல்லாம் பிசினஸ் செய்யறவங்களோட வேலைமா, நமக்கு எங்கம்மா இதெல்லாம் தெரிய போகுது. அதுவும் கார்த்திக் ஏதாவது ஒரு வழியை நிச்சயமா கண்டுபிடிப்பான். நம்மளால அவனுக்கு என்னமா செய்ய முடியும்? அதோட உனக்கும் இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுல்ல. இப்போ உனக்கு 8வது மாசம் நடக்குதுமா. இந்த நேரத்துல உன்னை பத்தியும் உன் குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ நல்லா ஓய்வெடுக்கணும். இதெல்லாத்தையும் யோசிக்காத. அர்ச்சனா, எல்லாருக்கும் கார்த்திகை பத்தி கவலை இருக்கு. ஆனா பொம்பளைங்க நாம என்னமா செய்ய முடியும்? ஒரு நிமிஷத்துல நாங்க கார்த்திக்கு இவ்ளோ பெரிய வேலை கிடைச்சிருக்கே, எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைச்சோம். ஆனா என்ன பண்றது? உன் மாமியார் சொல்றத நீ கேளு. உன் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்க. வியாபாரத்தை பார்க்க வேண்டியது அவங்கதான், அவங்க பாத்துக்கட்டும். பெரியம்மா, நீங்க பேசுறத பார்த்தா அர்ச்சனா என்கிட்ட வந்து டிசைன்ஸ் பண்றேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் தான் அவகிட்ட சொன்னேன்.